எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு தாய்லாண்டில். அது என்னங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாகவே தாய்லாந்து அப்படின்னா டூரிஸ்ட் ஸ்பாட் தான். நிறைய பேர் போகக்கூடிய இடம் அஃபோர்டபுளாக இருக்கும். அங்கே என்ன இருக்குன்னா, ஸ்கூபா டைவிங் பண்ண ஒருத்தர் இறந்துட்டார். இவர் சென்னை ஆதம்பாக்கத்தை சேர்ந்தவர். இவருக்கு வயசு 43. பேர் திவாகர்னு சொல்லிட்டு மீனாட்சி ஸ்ட்ரீட்டில் இருக்கார் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக சேத்பட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. என்னென்னா இவங்க தாய்லாண்டுக்கு டூருக்காக போயிருக்காங்க. அதாவது 60 பேர் கொலீக்ஸ், அவங்க 60 பேருக்கு மேலே இருக்கிறவங்களோட போயிருந்திருக்காங்க. செப்டம்பர் 15 அவங்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த வாரம் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. சாட்டர்டே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் என்ன ஆயிருக்குன்னா, அந்த போன குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாமே நம்ம போய் சுற்றிலாம் பார்ப்போம்ல, அது மாதிரி ஸ்கூபா டைவிங்கும் அங்கே ஃபேமஸ் போல். அங்கே ஸ்கூபா டைவிங்க்கு போய் டீப் சீயில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஃபிஷ்ஷு அப்புறம் அதர் க்ரீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்திருக்காங்க. சடனாக என்ன ஆயிருக்குன்னா திவாகருக்கு ஒரு சிவியராக பிரெத்லெஸ்னஸ், அதாவது மூச்சு விட முடியாத மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கு அவருக்கு. தண்ணிக்குள்ளே அண்டர் வாட்டரில் இருக்கும்போது அவர் இம்மீடியட்டாக ஃபஸ்ட் எய்டு கொடுக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அங்கே அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. திவாகருக்கு இதுக்கு முன்னாடி ப்ரையராக எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூஸும் இல்லை, ஹிஸ்ட்ரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. யூஸ்வலாக நம்ம இந்த தண்ணிக்குள்ளே போகும்போது டீப்பாக போகும்போது ப்ரெஷர்லாம் ஜாஸ்தி இருக்கும், ஆக்சிஜன் இருக்காது. அதனால நம்மளுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்காக இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுப்பாங்க. அப்புறம் காலுக்கு வெப்ஃபீட் அந்த மாதிரி அதை டேப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கிறதுக்கு மாஸ்க்கு எல்லாமே கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணால் தான் போயிட்டு திருப்பி வர முடியும். அவர் சடனாக அந்த பிரெத்லெஸ்னஸ் வந்ததுக்கு காரணம் கார்டியாக் அரெஸ்ட் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. டாக்டர் அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போன இடத்துல. இது நம்ம சடனாக இந்த மாதிரி போகும்போது நிறைய சான்சஸ் இருக்குது பண்ணுறது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது ப்ரோக்ராம்லாம் போகிறோம், ஏதாவது பிளான்லாம் பண்ணுறோன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்போவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும் தினமும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கார்டியாக் அரெஸ்டெல்லாம் நம்மளுக்கு வராமல் நம்மளை கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணிக்குள்ளான போகும்போதே நம்ம ப்ராப்பராக ஸ்விம்மிங் கற்றுக்குறோம் அப்படின்னா 15 days to 20 days நம்மளுக்கு இந்த சம்மர் கேம்ப் மாதிரிலாம் வைப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மூழ்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரீத்தை ஹோல்டு பண்ணுறதுக்கு சொல்லி தருவாங்க. அது தம்மு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அது என்னென்னா, ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போனோன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு நல்லா திரும்பி மூச்சுட முடியாமல் இருக்கிற சமயத்தில் டக்குன்னு வெளியில் திரும்பி ப்ரீத்தை உள்ளே இழுத்துட்டு திரும்பி உள்ளே போய் ஸ்விம் பண்ணுற மாதிரி. அதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு டெப்த்துக்கு போக சொல்ல மாட்டாங்க. 2 feet 3 feet ஸ்லோவாக கிராஜுவலாக போய் அப்புறம் தான் அந்த 6 feet போய் ஸ்விம் ஃபுல்லாக லேப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸ்விம்மிங்கு. இது எனக்கு எப்படி தெரியும்னா, இது எங்கள் பசங்கள்லாம் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டதுனால எனக்கு தெரியும். ஆக்சுவலி ஸ்விம்மிங் அப்படிங்கிறத ரொம்ப பெஸ்ட்டான ஒரு எக்ஸசைஸ். பாடி லாஸுக்கு, வெயிட் லாஸுக்கெல்லாம் ஏன்னா ஹோல் பாடி ஒர்க் அவுட் ஆகுவாங்க. நம்மளுக்கு இவர் பாவம் டூருக்குன்னு போனவருக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயந்தான். இறந்த அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.